கீதை காட்டும் பாதை பதிவு 2. பகவான் கிருஷ்ணரால் சீடன் அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்ட பகவத்கீதை பல்வேறு விதமான விளக்க உரைகளையும் விரிவுரைகளையும் பன்னெடுங்காலமாக சான்றோர்களால் விளக்கப்பட்டு மனித வாழ்வில் கீதையின் வரிகள் எவ்வாறு பொருந்துகிறது என்பதும் அறியப்பட்டு வருகிறது. நாம் இன்று அவற்றுள் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். விவேகத்தால் கர்மங்களை எல்லாம் என்பால் ஒப்படைத்து என்னை குறியாக கொண்டு புத்தி யோகத்தை சார்ந்திருந்து யாண்டும் சித்தத்தை என்பால் வைப்பாயாக. அத்தியாயம் 18:57. இவ்வார்த்தைகளின் பொருளை நாம் சற்றே தியானிப்போம். நம் கண்முன் விரிகின்ற காட்சிகள். பெருக்கெடுத்து ஓடும் கங்கை நதி, அதன் படிகளில் மண்டியிட்டு இறைவனை நோக்கி வணங்கும் சாதுக்கள். ஒரு ஓரமாக பெரு விருட்சத்தின் அடியில் ஒரு சிறு மாணவர்கள் குழு அவர்களின் குருவை சூழ்ந்து அமர்ந்து கொண்டு அவரின் உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குருவோ சீடர்களில் ஒருவரை காணாததால் தன் உரையை நிறுத்தி அவனை குறித்து விசாரிக்கின்றார். மற்ற சீடர்களோ பொறாமையினால் அவனை குறித்து தவறாக கூறுகின்றனர். குரு தன் சீடனின் நிலையை ஞான திருஷ்டியால் அறிந்து அவனை உயர்த்த திருவுள்ளம் கொள்கிறார். மறுநாள் வகுப்பு நடத்தும் பொழுது அச்சீடனை அழைத்து நேற்று நடத்திய பாடத்தை கூறுமாறு பணிக்கிறார். அச்சீடன் தெளிவாக தன் குரு நிகழ்த்திய உரையை வார்த்தை மாறாமல் உரைக்கிறார். அதிர்ச்சி அடைந்த சீடர்கள் குழு இது எவ்வாறு சாத்தியம் என வினவ, குருவோ நீங்கள் உடல் அளவில் இங்கே இருந்தீர்கள், மனமோ எங்கோ இருந்தது. அவன் எங்கோ இருந்தான், மனம் இங்கே இருந்தது என்றார். ஆக சக்தி ஊட்டப்பட்ட அச்சீடனின் மனம் இறை சிந்தனையில் ஆழ்ந்து செல்லும் பொழுது குருவின் வார்த்தைகளை தொலைவில் இருப்பினும் கூட கிரகித்து கொண்டது. அவ்வாறே இறை சிந்தனையில் ஊறும் மனத்தின் கண் செய்யப்படும் வினைகளின் விளைவுகள் இறைவனையே சென்றடைந்து விடுகின்றன. அடுத்து நாம் காணும் காட்சி. ஸ்ரீ ராம பக்தன் ஹனுமான் தன் நினைவில் ஸ்ரீ ராமரையே கொண்டிருந்தார். வரலாற்றை திருப்பி பார்ப்போமா? தியானிப்போம். பறந்து விரிந்த கடல், கண்களுக்கு எட்டிய தூரம் வரை நீலவானத்தை தன்னுள்ளே அடக்கிய நீர்பரப்பு மட்டுமே. ஹனுமான் தன் கால்களை பூமியில் பதித்து தன் இலக்கை அடைய யோசித்தவாறு கடலை நோக்கி நின்றார். அவர் மனம் எண்ணியது, அன்னை சீதையை காண வேண்டும். ஸ்ரீ ராமபிரான் தன்னிடத்தே தந்துள்ள கனையாளியை அவரிடம் காட்டி ராவண வதம் விரைவில் நிகழும் என்பதை தெரிவிக்க வேண்டும். என்னிடத்தில் சக்தி ஒன்றுமில்லை, எல்லாம் ஸ்ரீ ராமரின் பெருங்கருணையால் இருப்பது போல தோற்றமளிக்கிறது. நான் கடலை கடக்க வேண்டும், என் தேகம் காற்றை கிழித்து செல்ல வேண்டும். என் தெய்வம் ஸ்ரீ ராமருக்கே இத்தேகம் அர்ப்பணிக்கப்பட்டது. நான் எம்பிரான் மேல் கொண்ட அன்பு உண்மையே ஆனால் என் தேகம் காற்றை கிழித்து செல்லட்டும். ராம் ராம் ராம். அவர் தேகம் தன் எடையை இழந்தது. புவியீர்ப்பு விசை ஆழ்ந்த அன்பின் முன் தோற்றுவிடுமா என்ன? இதோ ஹனுமான் பறக்க தொடங்கினார். தன் மனோசக்தியின் பெரு வலிமையினால் கடற்பரப்பின் மேல் பறந்து ஸ்ரீலங்காவை நோக்கி பயணிக்க தொடங்கினார். மனம் இவ்வளவு வலிமை வாய்ந்ததா? இறைவனின் நாமம், நாம் இறைவனின் மேல் கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பு செயல்படுமா? புராணங்களும் இதிகாசங்களும் வெறும் கட்டுக்கதைகளாக இருக்க முடியாது. அவ்வரலாற்று பதிவுகளில் நம் கண்களுக்கு தெரியாத ஆழ்ந்த பொருள்கள் மறைந்துள்ளன. இறைவனின் நாமம் ஆழ்ந்த அன்போடு உச்சரிக்கப்பட்டு தியானிக்கப்படும் போது நம்முள் இருக்கும் சக்கரங்கள் சுழல தொடங்குகின்றன. உருவாகும் சக்தி நம்முள்ளே சேமிக்கப்பட்டு பயன் தரும் காலமறிந்து பயன் தருகின்றன. அவ்வாறு ஸ்ரீ ஹனுமான் தன் மனதில் ஸ்ரீ ராமபிரானின் திவ்ய ரூபத்தை தியானித்து உருவாகும் சக்தியை சேகரித்து இருந்தார். அச்சேமிப்பு சக்தி கடற்பரப்பின் மேல் பறந்து செல்ல அவருக்கு உதவியது. ஆக கீதையின் இச்செயல் போதிப்பது இறைவனின் திவ்ய நாமத்தோடு நம் கடமைகளை சரிவர ஆற்றும் போது அதனால் உண்டாகும் கர்மாக்கள் இறைவனையே சாருகின்றன என்பதை மனதின் சக்தியோடு இணைத்து புரிந்து பயன்பெறுவோம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.